நான் கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிட்ருக்கேன்னா, உன் வாய் நீ சாப்பிடுப்பா, நோ ப்ராப்ளம்னு. இல்லை எனக்கு கொஞ்சம் வாமிட் வரும்னா, உன் வாய் நீ எடுறா, நோ ப்ராப்ளம்னு. அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு வந்து ஃப்ளைட்டு மாதிரியே இருக்கும், டோர் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் அவன் ஒரு கெட்டிக்கார பையன், கையில் ஒரு கேரி பேக் வச்சுருந்தான். சார் நான் இதில் எடுத்துப்பேன்னா, நீ எடுறா, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைன்னு. அவனு சாமியெல்லாம் கும்பிட்டு தூத்துக்குடியில் சாவியை போட்டு 9:45 பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அன்றைக்கி எனக்கு 7:30 பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பஸ்ஸு ஆரம்பிக்கும் போது என்னையை பார்த்தான், பேக்கை பார்த்தான், அப்படின்னா எடுக்கலை, பேசாமல் வச்சுக்கிட்டான். 10:45 வந்தது திருநெல்வேலி, என்னையை பார்த்தான், பேக்கை பார்த்தான், அப்படின்னா எடுக்கலை. 12:40 திண்டுக்கல், அப்படின்னா எடுக்கலை. 3:30 ஸ்ரீரங்கம், கொமட்டி எடுத்தாங்க, எடுக்கலை. 6:20 திண்டிவனம், அப்படின்னா எடுக்கலை. 8:40 தாம்பரம், அப்படின்னு பேக்கை மடித்து பையில் வச்சு இறங்கிட்டான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, திருவள்ளுவர் சத்தியமாக சொல்கிறேன், ராத்திரி 8:45 அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சேன்னா காலைல 8:40 வரைக்கும் அவன் எப்போ வாந்தி எடுப்பான். அட பாவிகளா, இத்தனை பேர் கை தட்டுறீங்களே, உங்களுக்கு என்ன நோகாமல் நோம்பு கும்பிட்றீங்க? நாளில் அடுத்தவன் வாயை பார்த்துருக்கேன். வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிதான். அதுவும் அங்கே லண்டன் மாமிக்கு என்ன சிரிப்பை பாருங்க, ஊரூராக பல பேர் வாயை பார்க்க வச்சுருக்காங்க என்னைய. இப்போ என் வாயை ஒரு 10 நிமிஷம் உங்களை பார்க்க வைக்கிறேன். இப்போ அப்துல் கலாம்கிட்ட போய் கேட்குறாங்க, அக்னி ஏவுகணை SLV-3 ராக்கெட். அவர் அதெல்லாம் விட்டுட்டார். அவர் சொன்னார், கர்நாடக இராணுவ வீரர் தன்னுடைய குழந்தைக்கு போலியோ அட்டாக்கு, இந்த ரோட்டரி சங்கத்தை கூட ஒரு விஷயத்துக்காக நான் பாராட்டுவேன். இந்தியாவில் போலியோ அறவே ஒழித்த பெருமை ரோட்டரி சங்கங்களுக்கு உண்டு நண்பர்களே. நம்ம நல்ல விஷயங்கள் எங்கே நடந்தாலும் பாராட்டணும். அந்த கடிதத்தை காமிச்சு தன் நண்பர்கள்ட்ட ஆய்வு கூடத்தில் பேசுகிறாரு. போலியோ இளம்பிள்ளை வாதத்தினால நடந்த அந்த புள்ள நடக்க கஷ்டப்படுது, உங்கள் விஞ்ஞானத்தில் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, 4.5 கிலோ எடை உள்ள காலு தூக்கிட்டு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. இவர் ஆய்வுக்கூடத்துக்கு போயிருக்காரு, நண்பர்களை எல்லாம் உட்காத்தி வச்சு பேசியிருக்காரு. பிறகு யோசனை பண்ணியிருக்காரு, இந்த ராக்கெட்டு பறக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அலுமினிய தகடு இருக்குல்ல, அதை ஏன்னா எப்போதுமே ஏவுகணை மேலே போக போக பாரம் கம்மியாக இருக்கணும், சக்தி ஜாஸ்தியாக இருக்கணும். யோசிச்சிருக்காரு. 48 மணி நேரம் 3 நொடிகள் எடுத்துக்கிட்டு இயற்கை உபாதைக்கும் உணவருந்ததை தவிர வேற எந்த வேலைக்கும் பயன்படுத்தாம 48 மணி நேரம் 3 நொடிகள் பயன்படுத்தி 4.5 கிராம் எடை உள்ள போலியோ காலை தூக்கி எறிஞ்சிட்டு 420 கிராம் எடையுள்ள சின்ன வெயிட்டே இல்லாத செயற்கை காலை பொருத்தி டெஸ்ட் மாதிரி அந்த குழந்தைக்கு வச்சாங்க. 3வது மாசத்துல அந்த குழந்தை சொந்தமா சைக்கிள்ல பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சு. என்னுடைய கல்வியும் என்னுடைய படிப்பும் அடுத்தவர்களை சொந்த காலில் நிற்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கலாம் பதிவு செய்தார். நான் இப்பொழுது தாய் தந்தையை மதிக்க கற்றுக்குங்க. நல்ல சமய அதே மாதிரி ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. புத்தகம் படிக்கிறது மாதிரி வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு புத்தகம் உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் ஒரு நல்ல நண்பன் இருக்கிற மாதிரி. அடுத்த வருஷம் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரும்போது 10 புத்தகம் வாங்கிட்டு போனால் 10 நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிட்டா வாழ்க்கையில், இன்றைக்கும் சொல்கிறேன், அம்மாவோட அப்பாவோட தாத்தாவோட பெரியப்பாவோட சித்தியோட சித்தப்பாவோட மாமாவோட சொல்ல முடியாததை நம்ம மனம் விட்டு பகிர்ந்துக்கிற ஒரே இடம் நண்பன்டாம்பான்ல, ஃப்ரெண்ட்ஸு தான் உண்மையான நட்பு. அந்த மாதிரி நல்ல நட்பு எதிரானா நல்ல புத்தகம்ங்கிறான். தென்கட்சியார் தான் சொல்லுவார், ஒரு நல்ல புத்தகம் எழுதினா ஒரு சிறைச்சாலையினுடைய கதவு மூடப்பட்டதற்கு சமம்பார். தென்கட்சியெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும். அப்படி புத்தகம் படிப்பார். மேடையில் பேசிட்டு காசு கொடுத்துட்டு ஐயாவுக்கு தெரியும், கொண்டு போய் பல புத்தகங்களை வாங்கி நூலகத்துக்கு அமுச்சு வச்சுருவார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, தென்னிந்தியாவிலேயே பெஸ்ட்டு லைப்ரரின்னு நம்ம லைப்ரரி அப்படி கட்டி வச்சுருக்கோம். ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க, உங்கள் பிள்ளைங்களோட போங்க, கையெடுத்து கும்பிட்றேன். ஏன்னா கல்யாண வீட்லேயே வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் பொம்மையை வச்சுட்டோம். இதெல்லாம் நெஞ்சு வலிக்குது. இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். முதல்ல தாயினுடைய சிறப்பை புத்த கதையில் சொல்லிட்டேன். தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி யாராவது உங்கள் வீட்டில் இந்த கணிப்பொறின்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, ஏன்னா இன்னமும் வாழ்க்கை ஃபுல்லாக அதில் தான் நம்ம வாழ போகிறோம். மார்கழி மாதத்தில் பல்லு விளக்குறோமோ இல்லையோ, காலையில் எந்திரிச்சு எல்லோரும் செல்லு விளக்கிட்டு இருக்கோம். அதானே உண்மை. ஆண்டாள் போட்ட கோலம் போடுறோமோ இல்லையோ, இதில் எப்படி போடுறோம் கோலம்.
உண்மையா இல்லையா? செல்லு தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல. 24 மணி நேரமும் செல்லு. இன்னொரு ஒரு செய்தியை சொல்லிட்டு போறேன். இந்த புத்தக திருவிழால நான் சின்ன பிள்ளையா வீதியில தெருக்கல்ல விளையாடும் போது என் பாட்டி சொல்லுவா, பேரனே நீ மண்ணுல விளையாண்டா உடம்புல உடையில மண்ணு பற்றும்பா, உடம்புல உடையில மண்ணு பற்றும்பா. பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லித்தரேன், மண்ணுல விளையாண்டா உடம்புல உடையில மண்ணு படும். உங்க புள்ள செல்லுல 10 வயசுக்குள்ள விளையாண்டா உங்க புள்ளையே மண்ணா போயிடும், மறந்துடாதீங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள பிள்ளைங்க செல்போனே கூடாது. அறிவிருந்து பிரயோஜனம் இல்லை, அதுக்குள்ள அசிங்கமும் இருக்குங்கிறதுனால எது எது எப்பப்போ தேவையோ அப்பதான் வாங்கி தரணும். நான்லாம் +2 படிக்கிற வரைக்கும் சைக்கிளே என்னன்னு தெரியாது. இப்போ பிள்ளைங்களுக்கு எதையுமே நம்ம வாங்கி தரோம், தப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கும் பிள்ளைகளுக்கு தந்தையினுடைய வேர்வையினுடைய அருமை தெரிகிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்பனுக்கு போடுறதுக்கு செருப்பு இருக்காது, பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுப்பான். அவன் தான் தமிழ்நாட்டு அப்பன். தான் கை நாட்டா இருப்பான், பிள்ளைய கலெக்டர் ஆக்கணும்னு நினைப்பான். அப்படி படிச்சு வந்தவர் தான் இந்த CEO. அதனால தான் 1000 வாதியாரை கூட்டி வந்திருக்காரு திருவண்ணாமலையிலேருந்து. அந்த CEOவை ஷிஃப்ட் போட்டு பாராட்டுவேன். 2 விஷயத்தை அடுத்த தடவை கூட பேசிப்பேன். பாராட்டுறதே கிடையாது. அட இப்ப கவிதாசன் சொன்ன மாதிரி நான் சொல்றேன், இந்த கூட்டம் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போங்க, பாராட்டுங்க. ஆனா பார்த்து பாராட்டுங்க. பாராட்டுறதுலையும் ஒரு கரெக்டா இருக்கணும். என் பேச்சை கேட்டுட்டு ஒருத்தன் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தவன் ராத்திரி 8 மணிக்கு வீட்டுக்கு போவே மாட்டான், 11 மணி ஆகும் அவனுக்கு. என் பேச்சை ஒரு நாள் கேட்டுட்டான், அவன் வாழ்க்கையே மாற்றி போடுதுன்னு நினச்சி வீட்டுக்கு போயிட்டான் 8:30 மணிக்கு. அன்னைக்குன்னு பார்த்தா அவன் ஒய்ஃபு தலைவலின்னு படுக்க போயிட்டான். இவன் கதவை தட்டி வீட்டையே 2 பண்ணி எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும்னு இருக்கான். ஏன்னா அது வரைக்கும் கல்யாணம் ஆகி 13 வருஷம் இந்த ராஸ்கல் ஃபுல்லாக ஹோட்டல்லே சாப்பிட்டு போகிற ஆள். என் பேச்சை கேட்டதோடைய விளைவு வீட்டில் போய் ஒய்ஃபை பாராட்டணும்னு கதவை தட்டி கதவை உடச்சி ஒய்ஃபை எழுந்திரிச்சு இன்னைக்கு பசிக்குது, நான் வீட்டில் தான் சாப்பிட போகிறேன்னு இருக்கான். அவளுக்கு சொல்லிட்டா இன்னைக்கு ஏதோ கிரகம் நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டான். முதல்ல கொஞ்சம் 10 நிமிஷம் இருங்கன்னு எதையோ பெண்கள் திடீர்னு ரெடி பண்ணிடுவீங்க. எப்படியோ 13வது நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி, சாதம் போட்டு சாம்பார் ஊற்றினான். இந்த ஆள் பேசாமல் சாப்பிட்ருக்கலாம், ஏன் மூஞ்சி வந்திருக்கு அவனுக்கு. ஐயோ சார் பேச்சை கேட்டோமே, பாராட்டணும்னு சொல்லியிருக்கோமேன்னு சொல்லிட்டு, சாம்பாரா இது சாம்பார் அமிர்தம் வாங்கலடி, அது இதுதான். இது பண்ண கைக்கு பவளத்தில் மோதிரம் போடணுன்னு இருக்கான். அதோட பேசாமல் சண்டாலையும் சாப்பிட்ருக்கலாம்ல. திருப்பி ரசம் ஊற்றினோன்னு ஏன் மூஞ்சி வந்திருக்கு. இது ரசமா? இது ரசம் இயேசுநாதர் கொடுக்கக்கூடிய அப்பம் பல ரசத்தை விட டாப்பாக இருக்கு. இது பண்ணதுக்கு பெரிய வைர வளையலே போடலான் இருக்கான். அத்தோட விட்டு தொலைஞ்சிருக்கலாம். ஒரு கறியை சாப்பிட்டுட்டு சொல்லியிருக்கான், கறியாடி இது கறி பிரமாதம், 7 உலகத்திலையும் இதுக்கு வைர ஒட்டியானமே போடலான் இருக்கா. அவ சொல்லியிருக்கா, கண்ணை கசக்கிட்டு சண்டால படுவாவி, 13 வருஷம் உனக்காக சோறு வச்சு கண்ணை பூத்து போய் கிடப்பேன், வரமாட்டேன். இன்னைக்கு தலைவலின்னு உள்ள படுத்தேன், திடீர்னு வந்து உயிரை எடுத்தேன்னு A பிளாக் மாமிட்ட கொஞ்சம் ரசமும், B பிளாக் மாமிட்ட கொஞ்சம் சாம்பாரும், D பிளாக் மாமிட்ட கொஞ்சம் கறிவு வாங்கினா எத்தனை நாளாடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா. பாராட்டுறதுலையும் பார்த்து பாராட்டணும், தகுதி உடையவர்களை பாராட்டணும், தரமானவர்களை பாராட்டணும். இப்போ நல்ல சிந்தனை இருக்கீங்க. பெண்களை எப்படி பேசுகிறோமே, இந்த பெண்களுக்கு நம்ம சரியான இடம் கொடுத்துருக்கோமான்னு புத்தக கண்காட்சியில் பேச போகிறேன்னு பாரதியார் புஸ்தகத்தை தெரியாமல் படிச்சுட்டேன். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் 2 கட்சிக்கும் அதை பெருவில் வைப்போம். ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் கற்பிடந்திடாதே. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம். பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் ஏற்றுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு மேடைக்கு மேடை பேசுகிறோமே, அந்த பெண்களை எப்படி நடத்துகிறோம்னு தெரியலையே பாரதின்னு அவன் சொன்னா. கையிலேருந்து ஒரு புஸ்தகத்தை தூக்கி போட்டு, மிருணாள் பாண்டேன்னு ஒரு அம்மா, யாரு மிருணாள் பாண்டேன்னு ஒரு அம்மா, வங்கதேசத்தில் பெட்டை நாய்ன்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க. பெட்டை நாய். அதை படித்தோன்னே இந்தியாவில் பெண்களை எப்படி நடத்துகிறோம்னு துடிச்சுட்டேன்னா. மும்பை நகரம், அப்படியே அந்த கதைக்குள்ளே கொண்டு போகிறேன். இன்னும் கரெக்டாக 5 நிமிஷத்தில் முடிப்பேன் உண்மையிலுமே. இப்போ இப்படி கூட்டத்தை கூட்டினா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? நான் வாழ்க்கையில் உண்மையிலேயே மதுரை பல தொலைக்காட்சிகளில் நான் ரன்னிங் கமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். மதுரை கள்ளழகர் இறங்குவது, சபரிமலை ஜோதியும், நம்ம கந்தசஷ்டிக்கு சூரசம்ஹாரத்தையும், இத்தனை தலைகளும் முருகப்பெருமானுடைய அறுமுகத்தலையை தோக்கிற மாதிரி படிப்பு தலையாக இருப்பது இந்த புத்தக கண்காட்சியில். நான் பார்க்குற இடமெல்லாம் தலை, அத்தனையும் அறிவு சுரங்கங்கள் நண்பர்களே. நாளைக்கு யோசிப்பீங்க, சிந்திப்பீங்க, எதுக்காக வந்தோம், என்ன பேசினாங்கன்னு சல்லடை போட்டு எடுப்பீங்க. இப்போ பெட்டை நாய் வரேன், மிருணாள் பாண்டேன்னு எழுதியிருக்காங்க. வங்கதேசத்தில் தலைப்பு பெட்டை நாய். ஒரு பம்பை நகரத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. 50 மாடி இருக்கக்கூடிய வீடு.
48வது ஃப்ளோரில் 78 வயசுடைய ஒரு பெரியவரும் 73 வயசுடைய ஒரு அம்மாவும் இருக்காங்க. பசங்க ஃபாரினில் படிக்கிறாங்க. ஆனால் அங்கேயே அவங்க எழுதியிருக்க பாஷையில் சொல்கிறேன், சேரியில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்னங்கிய விளிம்பு நிறை மனிதர்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி வந்து இவங்களுக்கு பணிவிட பண்ணி 2 பேரையும் கண்கலங்காமல் மகள் மாதிரி பார்த்துப்பாங்களாம். ஆனால் அந்த ஐயாவுக்கு என்ன வேலைன்னா, காலைல டெய்லி எந்திரிச்சு நியூஸ் பேப்பரை சத்தமாக படித்து அண்ணனுடைய தலைப்பு செய்தியை அந்த பெண்ணோட தான் விவாதிப்பார். அந்த மாதிரி காலைல பல்லு விளக்கிட்டு பேப்பரை எடுக்கிறாரு. அன்னைக்கு 9:30 மணி ஆச்சு. அந்த அம்மா குமிஞ்சு நிரும்பி இப்படி பெருக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை படிச்சுட்டு, ஐயையோ இந்த நாடு இப்படி இருக்கு, ஐயையோ இந்த நாடு இப்படி இருக்கு, இப்படியெல்லாம் நடக்குது, இதை யாரும் கேட்க மாட்டாங்களா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு கத்தியிருக்காரு. அந்த பணிப்பெண் கேட்டா, ஐயா ஏன் கத்துறீங்க தலைப்பு செய்தியை படிச்சுட்டுன்னு. இல்லை, மும்பையில் சேரியில் இருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த அவங்க எழுதியிருக்கிறது மிருனால் பாண்டே வார்த்தையோடு அப்படியே சொல்கிறேன். 21 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒரு நாயை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து என் மதம் பதைப்பதைக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இப்போ 22 வயதுடைய இந்த பணிப்பெண் சொல்கிறா, ஐயா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா மனுஷனும் பண்ணிக்கிட்டா தான் கொடுக்க முடியும். இவ ஒரு நாயோடு பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால உங்கள் கத்தலே தப்பு, அமைதியாக இருங்க. அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஏன்னா நம்ம விட நம்ம வீட்டுக்கு வர்ற பெண்ணு புத்திசாலியாக இருக்காளேன்னு. அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கா, ஐயா அவ என்னுடைய தோழி தான், ஏன் தோழி தான். காலைல 6:45 நான் கல்யாணத்துக்கு போயிட்டு தான் வந்தேன். கிஃப்ட்டும் கொடுத்து டிஃபன் சாப்பிட்டேன். இன்னைக்கு காலைல உங்கள் வீட்டில் சாப்பிடல. உனக்கும் அறிவில்லையான்னா. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, நானும் இப்படி தான் போய் என் தோழிட்ட உனக்கு அறிவில்லையாமான்னு கேட்டேன், ஒரு நாயை கல்யாணம் பண்ணியிருக்கியேன்னு. அதுக்கு அவள் 10 வார்த்தை பட்டியல் போட்டு என்கிட்ட கொடுத்தா, என் மனசுலையே வச்சுருக்கேன். நீங்கள் அனுமதிச்சா சொல்கிறேன், சொல்லி தொலைன்னா அந்த ஆள். முதல் வார்த்தை, ஏன் மனுஷனை விட நான் நாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, நான் சொல்லலை இந்த வார்த்தை, மிருனால் பாண்டே வங்கதேசத்தில் எழுதியிருக்க பெட்டை நாய் சிறுகதை. முதல் வார்த்தை, எந்த நாயும் ராத்திரி குடிச்சிட்டு லேட்டாக வராததுனால மனுஷனோட நாயே எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு அம்மா மட்டும் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாடு திருந்தணும்னு நினச்சி கை தட்டுறாங்க. 2வது வார்த்தை, அப்படியே குடிச்சிட்டு வந்தாலும், நான் சொல்லலை மிருனால் பாண்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் நல்லா கைத்தட்டுங்க, சும்மா பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது கரெக்டாக எடுத்திருப்பீங்களே, இதை வாட்ஸ்அப்லாம் அனுப்புவீங்களே. சார் இப்போ பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்கிறா, எந்த நாயும் குடிச்சிட்டு வந்தாலும் போடுறதை சாப்பிட்டுமே தவிர இது வேணும் அது வேணும்னு என்னை படுத்தாது. எழுதியிருக்கிறது மிருனால் பாண்டே. 3வது வார்த்தை சொல்கிறா பாருங்க, இதை விட சிறப்பு, கல்யாணமான 6 மாதம் மட்டும் கண்ணே மணியேன்னு கூப்பிட்டுட்டு 7வது மாதம் முண்டமேன்னு திட்டாது. அடுத்த வார்த்தை எழுதுறா 4வது, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆனா அப்பா வீட்டில் போய் ஸ்கூட்ரு காருன்னு கேட்காது எந்த நாயும். 5வது வார்த்தை அவள் எழுதினது தான் என் மனசு செத்து போயிட்டேன். உடம்பு முடியலன்னு படுத்திருந்தா கூட என் பக்கத்தில் வந்து படுத்துக்கோன்னு எந்த நாயும் கூப்பிடாது, அதனால மனிதர்களை விட நாயே எனக்கு சிறந்ததுன்னு முடிச்சுட்டாங்க. சரி, நான் இவன் தான் இப்படி இருக்கானா சீனத்தை படிக்கணும்னு படித்தேன். இந்த எஸ்ரா மாதிரி ஆட்களோடு சேர்ந்து உலக இலக்கியம் படிக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் கிரேக்கத்துக்கு ஒரு நல்ல கதை இருக்குது, எனக்கு நேரம் இல்லை. நான் புத்த பிட்சுவோடைய கதையை சொன்னேன், பெட்டை நாய் சொன்னேன், சீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையையும் ஆண்டன் செக்காவுடைய ஒரு கதையும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா சிரிக்க சிரிக்க பேசுவது அல்ல நண்பர்களே, நீங்கள் வீட்டுக்கு போய் சிந்திக்க வேண்டும். நான் மேடைகளுக்கு எப்பொழுது புத்தக கண்காட்சிக்கு வந்தாலும் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜானை நான் நன்றியோடு நினைப்பேன். அவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய மின்சாரம் கொப்பளிக்கக்கூடிய வார்த்தைகளை மேடைகள் உபயோகிக்கக்கூடிய, ஏன்னா பேச்சாளர் பல பேர் இடியாப்பம் மாதிரி தான் பேசுவோம். எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு இடியாப்பம் சுடுறவனுக்கும் தெரியாது, சாப்பிட்றவனுக்கும் தெரியாது. பேச்சாளர் அப்படித்தான், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறோன்னு தெரியவே தெரியாது. ஆனால் வைரவனுக்கு ஐயாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நகரத்தார்கள் சொல்கிற மாதிரி பேச்சு எப்படி இருக்கணும்னு வலம்புரிஜான் சொல்லுவார், குழா புட்டு மாதிரி இருக்கணுமா. ஏன்னா அரிசிமா தேங்காய்ப்பூ, சிரிப்பும் சிந்திப்பும் கேட்டு திகட்டாமல் தரக்கூடிய அற்புதமான குழா புட்டை போல பேச்சு இருக்கணும்னு தன்னுடைய புத்தகத்தில் அணிந்துரையில் எழுதியிருப்பார்.
அதனால அந்த 2 செய்திகள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒப்பிப்பதற்கான இடமாக மேடையை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு ஒரு 45-50 நிமிடம் கவிதாசன் பேசினார் என்று சொல்ல மாட்டேன், எரிமலையாக இங்கே வெடித்தார் என்றுதான் அவர் இல்லாத போது நான் நன்றியோடு சொல்வேன். அவ்வளவு அர்த்தபுஷ்டமான வார்த்தைகள். இப்பொழுது நான் அப்படியே உங்களுக்கு சீனத்துக்கு கொண்டு போறேன். இந்த மனிதர்களுடைய ஆணவம் திமிருங்கிற வார்த்தை இருக்கே, தமிழ்ல எழுதியிருக்காரு, எஸ் ராமகிருஷ்ணன் தான் மொழிபெயர்த்திருக்காரு. புத்தகத்தின் பேர் சிறிது வெளிச்சம், பதிப்பகம் ஆனந்த விகடன். சீனத்தினுடைய கதையை கைகடிகாரமும் கரப்பாம்பூச்சியும், தலைப்பு பேர் கைகடிகாரமும் கரப்பாம்பூச்சியும். இந்த 3 நாள் நான் படித்தது தீசிஸுக்கு படிக்கிற மாதிரி படிச்சிருக்கேன் புத்தக கண்காட்சிக்கு. என்னடான்னா, உலக இலக்கியங்களோடு என்னை வாழ வைத்தது எது என்ன, இந்த பப்பாசியும் புத்தக கண்காட்சியும் என்பதை பெருமையோடு சொல்றேன். 3 நாளும் பைத்திய மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தேன். வேற எந்த சிந்தனையும் கிடையாது. படிக்கிற மாதிரி ஒரு சுகம் எதுவுமே கிடையாது. படிச்சா நம்ம மனசு எப்படிரா இருக்கும்னா, புன் துணி மேலே இருக்கக்கூடிய பன்னீர் துளிகளை விட பரிசுத்தமாயிடுமா மனுஷன். ஆணவமே இருக்காதான், அகங்காரமே இருக்காதான். அதை பத்தி சீன கதை எழுதியிருக்கான். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவன் எப்ப பார்த்தாலும் பரபரப்பாவே இருப்பாரு. உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பரபரப்பாவே இருப்பாங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூடே இருக்காது. இது நான் சொல்லல, சீனத்துல எழுதியிருக்க கதை. 6 மணிக்கு ட்ரெயின் பிடிச்சுதான் அவர் ஏறி போகணும். இப்ப கூட எனக்கு கூட தெரிஞ்சு ஒருத்தர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு. அதை சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். அப்பதான் 4வது வரிசைகளுக்கு உயிரே வருது. அப்பா நீ முதல்ல இதை சொல்லு, அப்புறம் சீனாவை சொல்லு. அவர் கீழே 1000 பேர் வேலை பார்த்தான். அவர் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு கூட்டி போகும்போது, நம்ம ஊர்ல ரிட்டையர் ஆனா கலப்பிடுவாங்க தெரியுமா, அவருக்கு பல்லு வெள்ளையா இருக்கு, முடி கருப்பா இருக்கு. ஏண்டா லூசு, பல்லுன்னா வெள்ளையா தான் இருக்கும், முடினா சும்மாவே ஷிஃப்ட் போட்டு பாராட்டுவாங்க. கொண்டு போய் வீட்டில் விட்டாங்க. எத்தனை பேர்? 16 பேர். 1000 பேருக்கு அதிகாரியா இருந்தவரை 16 பேர் தான் கொண்டு போய் பாராட்டி வீட்டில் விடுறான்னா அவன் எந்த லட்சணத்தில் வேலை பார்த்துருப்பாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இருந்தாலும் 16 பேரையும் அமுச்சிட்டு ஒய்ஃபை கைத்தட்டி, இல்லை உண்மையிலுமே தமிழ்நாட்டில் நடந்தது, ஒய்ஃபை கைத்தட்டி தைரியமாக கூப்பிட்டுருக்கான் அந்த ஆள். நீங்கள் ஏன் இப்படி உறைஞ்சிட்டீங்க? எல்லாரும் ஒய்ஃபோட வந்திருக்கீங்களோ? கைத்தட்டி இப்படி கூப்பிட்டு இங்கே வாங்க. நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் 30 வருஷம் அன்பிலீவபிள் சர்வீஸ். எனக்கு கீழே 1000 பேர் வேலை பார்த்தான். நாளையிலேருந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு நினைக்காத, வீட்டையே ஆஃபீஸாக மாற்ற போகிறேன். நீ கூட என்கிட்ட உள்ளே வந்து பேசணும்னா கதவை தட்டிட்டு இந்தா 1 கியர் பேடு 10 பேப்பர் எதுனாலும் உள்ளே எழுதி வச்சு தான் அனுப்பணும்னா. அவன் சொன்னா, இந்த லூஸு டெய்லி ஆஃபீஸ் போயிடும், ஒரு 12 மணி நேரம் நிம்மதியாக இருந்தோம், இப்போ 24 மணி நேரம் நம்மளோடய இருந்து உயிரை எடுக்க போகிறானேன்னு நினச்சிச்சு. சூரியன் உதிச்சிச்சு. டக்குன்னு முதல் நாள் பேப்பரை எடுத்தா, பேடை எடுத்தா, இன்று நம்முடைய திருமண நாள், ஹோட்டலுக்கு செல்லலாமான்னு எழுதி உள்ளே வச்சா. இந்த ராஸ்கல் போலான்னா போலான்னு எழுதியிருக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதியிருக்கலாம். அதுக்கும் ஒரு நோட்டுன்னு போட்டு, சென்ற மாதம் சென்று வந்த தேதி குறிப்பிடப்படவில்லை, எனவே கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறதுன்னு அமைச்சுட்டான். அவள் பார்த்தா, அடுத்து ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்தா, இன்று நாம் சினிமாவுக்காவது செல்லலாமான்னு எழுதி வச்சா. போலான்னா போலான்னு எழுதலாம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதலாம். அதுக்கு இவன் நோட்டுன்னு போட்டு, நம்மை போன்ற நடுத்தர குடும்பம் ஒரே வருமானத்தை நம்பி உள்ளது, அடிக்கடி சினிமாவுக்கு போவது ஏற்புடையதன்று வீட்டிலேயே சிடி ஏற்பாடு பண்ணப்படும். இவ பார்த்துட்டா, இனிமே இந்த லூசு பையலோட வாழ முடியாது. ஒரு வெள்ளை பேப்பரை லூசு பையனோன்னா அங்கே ஒரு அம்மாவுக்கு சிரிப்பை பாருங்க. அடே அப்பா, நம்மளால சொல்ல முடியாதெல்லாம் இந்த ஆள் சொல்றானேடா. அவ்வளவு சந்தோஷம் அந்த லூசுன்னு. அவங்க வீட்டுக்காரருக்கு அதை விட சந்தோஷம். அப்படியும் கேட்டு அப்படியே இருக்காரு பாருங்க. அதுதாங்க தமிழ் சமூகத்தினுடைய சிறப்பு. ஊழல் இருக்கும், அதுக்காக யாரும் விட்டுட்டு போறதில்ல. உலகத்துல எந்த நாட்டில் பிறக்கலாம், தமிழ்நாட்டில் பிறந்தாதான் குடும்பத்தில் மனுஷனா இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரே இடம் தமிழகம் தான், மறந்துடாதீங்க. சரி, அது வேற செய்தி. இப்ப நான் வந்துடுறேன், என்ன 5 நிமிஷத்துல முடிக்கணும். அடுத்த வார்த்தை எழுதினா, உன்னோட வாழ முடியாதுங்கிறத நாகரிகமா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு தற்செயல் விடுப்பு விண்ணப்பம், கேஷுவல் லீவ், என் தாயார் வீட்டுக்கு செல்கிறேன், 10 நாள் விடுப்பு வேணும்னு. அதுக்கும் அந்த ஆள் என்ன எழுதியிருக்கலாம், போலான்னா போலான்னு எழுதியிருக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதியிருக்கலாம். அதுக்கு நோட்டுன்னு போட்டு, மாற்று ஏற்பாடு செய்து விட்டு செல்லவும். பல பேர் கை தட்டுறதை பார்த்தா உங்களுக்கு அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? இதுல ஒரு ஐயா விடாம வாட்ஸ்அப் எடுத்து நம்மளை கொல்றதுன்னு முடிவோட இருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. விடாம எடுக்கிறாரு பேச்ச வாட்ஸ்அப். அடி நொறுக்குங்க. இப்ப பாருங்க, கைகடிகாரமும் கரப்பாம்பூச்சியும் எழுதப்பட்ட சிறுகதை சீனாவை சேர்ந்தது. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவன் ஆணவத்தோட இருப்பான், ஆனா அல்ப விஷயத்துல தோத்து போயிடுவாங்கிறதா இந்த கதையினுடைய கான்செப்ட்.
காலைல 6:30 மணிக்கு ட்ரெயினில் ஏறினாதான் அவனை பயணப்பட முடியும். திடீர்னு எப்போதுமே கைகடிகாரத்தை வச்சுட்டு தான் அவன் படுக்க வருவான். 6 மணின்னு வச்சு அரை மணி நேரத்தில் கிளம்பி 6:30க்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு சில பேர் போயிட்டு ஆஃபீஸ் முடிஞ்சோன்னு வீட்டில் வந்து குப்புறப்படுத்துருவாங்க. இதை சரியாக செய்வான் அவன். சீனாவில் 2:30 மணிக்கு பாத்ரூமுக்காக போயிட்டு வந்தவன் கடிகாரத்தில் அலாரம் கரெக்டாக வச்சுருக்கோமான்னு திறந்து பார்க்குறான். அலாரத்துக்குள்ளே ஒரு கரப்பாம்பூச்சி ஏறிடுச்சு. 2 மணி நேரம் போராடுறான், கரப்பாம்பூச்சியை எடுக்க தெரியல. பக்கத்தில் இருக்க மனைவியை தட்டி எழுப்பி, நான் மட்டும் போராடிக்கிட்டு இருக்கேன், நீனு எலும்புன்ட்டான். ஐயோ, இந்த லூஸோட இப்படி ராத்திரி நடுநிசை 4:30 மணிக்கு எழுப்பியிருக்கானேன்னு சொல்லி 2 பேரும் போராடுறாங்க. ஊசி வேணும்னு வீடே தேடி இருக்காங்க, ஊசி இருக்கணும்னு வீடே தேடி இருக்காங்க. ஊசி கிடைக்கல 4:30 வரைக்கும். திடீர்னு இந்த ஆளுக்கு ஞான உதயம் வந்து, நம்ம 2 பேர் மட்டும் தேடுறமே, பக்கத்து ரூமில் படுத்துக்கிட்டு இருக்க நம்ம குழந்தைங்களையும் தட்டி எழுப்புன்ட்டான். எவ்வளவு ஆணவத்தின் உச்சமாக இருந்திருக்கான் பாருங்க. அந்த பிள்ளைங்க கதறி இருக்கு, என்னப்பா பைத்திய மாதிரி 4:30 மணிக்கு ஊசி தேடுறிய, அந்த பின்னாடி கடிகாரத்தை ஸ்க்ரூ டிரைவரை வச்சு எடுப்பா கரப்பாம்பூச்சி. ஏய், எனக்கே அதிகாரம் சொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? எப்போதுமே தெரியுமா, நம்மளை விட ஒருத்தன் நல்லா சொல்லிட்டா நமக்கு பிடிக்காது. உட்காரு பேசாம உட்காருமோ கவர்மெண்ட் ஆஃபீஸில். அதே மாதிரியே நீ வாயை மூடுன்ட்டான் பிள்ளைய. தட்டு தடுமாறி 5:30 மணிக்கு ஊசி கிடச்சிருச்சு. 5:45க்கு குத்தி கரப்பாம்பூச்சியை சாவடிச்சுட்டான். 6 மணி ஆச்சு. படார்னு இவன் ஒய்ஃபு போய் சமயக்கட்டிலேருந்து சாப்பாடை கட்டி 6:20க்கு வச்சான். அவன் சொன்ன கடைசி வார்த்தை தான் சிறுகதையை கொன்னுட்டான். நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போல, ஒரு நாள் லீவு. ஏன்? கரப்பாம்பூச்சியை கொலை பண்ணுறதுல உடம்பு டயர்டாயிடுச்சுன்னு படுத்துட்டான். இது எவ்வளவு பெரிய புதுமை பித்தன் கி ராஜநாராயணன் சிறுகதை மாதிரி சீனாவில் ஒருத்தன் எழுதியிருக்காங்கிறத எனக்கு எது அறிமுகப்படுத்தியதுன்னா புத்தகங்கள் தான் தோழர்களே. சிறிது வெளிச்சம் என்கின்ற புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் பதிவு செய்திருக்கிறார், ஆனந்த விகடன் பதிப்பகம். ஒரு 4 புத்தகத்தினுடைய பேரை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்கிட்டு போகணும். தாய் தந்தையை மதிங்க, பண்பாட்டோடு இருங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம தேசத்தினுடைய தலைவர்களை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. இந்த வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், தெரியும்ல? ஆமாம், இருந்தார். மொத்தமாக சொத்தை விற்று 2 கப்பல் கம்பெனி நடத்தினார். 2 ஆயுள் தண்டனை பெற்றவர் அவர் தாங்க. 5.5 வருஷம் சிறைச்சாலையிலேருந்து ஒரு தடவை கூட வெளியில் வந்துட்டு உள்ள போல. நான் சொல்வது வரலாறு தோழர்களே. அவரை வரவேற்பதற்கு வெறும் 4 பேர் போனா. ஒருத்தர் அவர் தொட்டு தாலி கட்டிய மனைவி, இன்னொரு அவருடைய தம்பி பைத்தியமானவன், 3வது அவங்க சமூகத்தில் பிறந்த வள்ளிநாயகம், 4வதா வந்தவர் 10 அடி தூரத்தில் இருந்தார். இப்போ வாவு சிதம்பரம் பிள்ளை பார்த்து கன்னத்தை உருக்கி சுருக்கி யாருன்னு கேட்டார். அவன் அடித்தான் அங்கேருந்து, பிள்ளைவாள் என்னைய தெரியலையா, நான் தான் உங்களுக்கு 18 நாளைக்கு முன்னாடி விடுதலையான சுப்பிரமணிய சிவான்னா. உடம்பு முழுக்க தொழுநோய் வந்தவர். சிவம் பேசினால் சவம் எந்திரிக்கும்பா தமிழ்நாட்டில். நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளையை ரிசீவ் பண்ணுறதுக்கு 4 பேர் தான் போனோம். நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளையை ரிசீவ் பண்ணுறதுக்கு 4 பேர் தான் போனோம். வாவு சிதம்பரம் பிள்ளையை ரிசீவ் பண்ணுறதுக்கு 4 பேர் தான் போனோம். அவ்வளவு தன்மானமான நாடு இந்த நாடு. வஉசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், நான் ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து உங்களை ஒருவருக்கு கைத்தட்ட சொல்ல போகின்றேன். அவர்தான் தேசமும் தெய்வீகமும் என்னுடைய கண்கள் என்று சொன்ன முத்துராமலிங்க தேவர். தோழர்களே, மறந்து விடாதீர்கள். அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்கள். ஏன்? அவரை சொல்லி எனக்கு என்ன பாராட்டு கிடைக்க போகின்றது? மயிலாப்பூரிலே ஒரு சந்து திரும்ப முடியாத இடத்திலே தன் காரை நிறுத்தி, தட்டு நிறைய பழங்களோடும் வேட்டிகளோடும் புடவையோடும் பணத்தோடும் ஒரு வீட்டுக்குள்ளே குமிந்து போகிறார். குடிசை வீடு நண்பர்களே. வைத்துவிட்டு அந்த வீட்டு பெண்மணியை பார்த்து நெடுஞ்சான் கடையாக விடுகின்றார். பணத்தையும் கொடுக்கின்றார். அந்த தாயார் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். வெளியே வருகின்றார். உதவியாளர் தட்டி கேட்கின்றார். பெண் வாசனையே படக்கூடாது என்பதற்காக மீசையை துறந்தவர், ஆசையும் துறந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர். நீங்க போய் இப்படி கொடுத்துருக்கீங்களே, யார் அந்த பெண்மணி? அடுத்த வார்த்தை உதவியாளர்கிட்ட சொன்னார், அவர் தான் என்னைய பெத்த அம்மா. அடுத்த வார்த்தை உதவியாளர் கேட்கிறாரு, முகச்சாடா அப்படி தெரியலையே, ஏன் பொய் சொல்றீங்கன்னு. அடுத்த வார்த்தை தேவர் சொன்னது,
என்னைய பெத்தாதான் அம்மாவா இருக்கணுமா? இந்த தேசத்திற்கு பாரத மாதா என்கின்ற படத்தை நான் பார்த்திருக்கிறேன். பாரத மாதாவை நான் நேரில் பார்த்ததில்லை. 28 வயதுடைய வாஞ்சிநாதன் உயிரில் செத்து போன போது வறுமையாக அந்த குடும்பம் இருக்கிறது என்று செய்தித்தாளில் படித்தேன். வாஞ்சிநாதனுடைய மனைவிதான் அவள். என்னை பெற்காத தாய் என்பதால் அவள் திருவடியை தொழுதேன் என்றார் முத்துராமலிங்க தேவர். மறந்துடாதீங்க. நம்ம ஊர்ல காமராஜர்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, 2 முறை அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார், நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார், இந்தியாவுக்கே பல பிரதம மந்திரிகளை உருவாக்கினார். பிறகு செத்த போது கையில் இருந்தது 60 ரூபா பணமும் 6 கதர் சட்டையும். அவர் இறந்த பிறகு வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. காமராஜ் என்கின்ற பெயரை தமிழகத்தினுடைய வரலாறு எடுத்துக்கொண்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை தோழர்களே. இன்னும் ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேங்க. அந்த மோதிரத்தையும் கழட்டிருங்க. என்ன கூட்டம்! சே, காமராஜரை தெரிஞ்சுக்காம நம்ம இன்னைக்கு சேர்ந்து தானே வந்திருக்கோம். வீட்டில் சாப்பாடு இல்லை, அதனால தைரியமாக பேசுகிறோம். மாமாவுக்கு சிரிப்பை பாருங்க. அடே அப்பா, நீங்களும் வெளியில் தானா? சரி. இந்த கமலஹாசன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும்ல, நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். இப்போ கூட அவர் அரசியலுக்கெல்லாம் வரப்போறேன்னாரு. எதுக்குங்கன்னு ட்விட்டரில் கேட்டேன். சமூக பணி பண்ண போகிறேங்கிறாரு. நான் கூட இந்த ஊடகத்தில் போடுங்க, நான் தான் சொன்னேன்னு தைரியமாக போடுங்க, நான் பயப்படல. அவரெல்லாம் அந்த சமூக பணி பண்ணுறதுக்கு அரசியலில் வர்றதை விட இராணுவத்தில் 2 வருஷம் சேர்ந்து நாட்டை காப்பாற்றலாம்ங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். புரிஞ்சா கைத்தட்டுங்க, புரியலன்னா விட்டுருங்க. இப்போ எல்லாரும் அரசியலுக்கு வரேங்கிறான். என்ன பாவம், காமராஜரும் கக்கனும் ஜீவாவும் மேலேயே இருக்காங்க. பயம். காமராஜரை பற்றி ஒத்த செய்தி தெரிஞ்சுக்கோங்க, அவர் எப்பேற்பட்ட மனிதருங்கிறது. இன்னொன்று இந்த சமயத்தில் சொல்லணும், இது புத்தக கண்காட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் ஒரு செய்தி சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா உண்மையான மக்கள் படிப்பாளிகளை கௌரவித்த ஒரே மனுஷன் அந்த அரசியல்வாதி தான். ஏன் தெரியுமா? மேடைக்கு லேட்டாக வந்துட்டாருன்னா படித்தவன் இருக்க மேடைக்கு போக மாட்டார். அவன் படித்தவன்டா மேடையில் இருக்கட்டும், நான் கீழேயே இருக்கேன்னு சொல்லி மக்கள் மனதை குடிகொண்ட ஒரு தலைவன் இந்த நாட்டில் உண்டென்றா நூற்றாண்டு விழா. எனக்கு எம்ஜிஆரை பற்றி தெரியும், அதனால நான் பேசுகிறேன். நூற்றாண்டு விழாவில் பயப்படக்கூடாது. தர்மம் தர்மம் எப்படி காத்தது? 1968 எம்ஜிஆர் ஜீவஜோதி கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடிய ராமாவர தோட்டத்திலேருந்து வராரு. இன்னைக்கு கிண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பிக்குங்கிற இடத்துல ஒரு ஏழை விவசாயி தான் பிள்ளையோடு இருக்கான். வரலாற்று உண்மை. கையை நீட்டி காரை மறைச்சிட்டான். அப்போ தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் எம்ஜிஆர். மக்களை பார்த்தோன்னு நின்று பேசுவார். நீங்க சும்மா சும்மா கைத்தட்டி என்னைய மாட்டி விடுறீங்க. நான் சொல்றது சினிமா. சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் மக்களை பார்த்துட்டா நின்று பேசுவார். கண்ணாடியை திறந்தாரு. என்னப்பான்னாரு. இல்லை, குழந்தைக்கு உங்க பேர் தான் வச்சிருக்கேன்னாரு. மகிழ்ச்சி. என்னப்பா பேரு? மலைக்கல்லன். என்னப்பா மலைக்கல்லன்? என் மனைவி பிரசவமாக இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோன்னே புள்ள பிறந்துட்டா உங்கள் படம் பார்த்துட்டு வந்தோம், மலைக்கல்லன்னு பேர் வச்சுட்டேன். மகிழ்ச்சி. அப்போ மஞ்சள் சில்க்கு ஜிப்பா கட்ஷூ உள்ளே நுறந்து உடனே 100 ரூபா பணம். தலைவர்னா கொடுத்து பழக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் எல்லாத்துக்கும் கை தட்டுறீங்க, நான் என்ன எடுக்கிறவங்கள பற்றியா பேசிக்கிட்டு இருக்கேன்? 100 ரூபா கொடுத்துட்டாரு. அவன் வந்தவன் கிராமத்தான் பாருங்க. அப்பயே தெரிஞ்சிருக்கு மோடியை பற்றி. நேராக வீட்டுக்கு போய் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டான். அது என்னைக்கா இருந்தாலும் யூஸ் ஆகுண்டான்னு. நம்ம நாட்டில் எப்போதுமே சின்ன மதிப்புனா வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை, அதுக்கு தான் மதிப்புங்கிறத நம்ம தமிழன் உணர்ந்திருக்கான். அதனால தான் உலகத்தில் வரலாறு படைத்தவன் உண்டான். வரலாற்றையே உருவாக்கினவன் தான் வள்ளுவர். 2 வரியில் படிச்சுட்டான். ரைட், அது அப்படியே வச்சுங்க. இப்போ மலைக்கல்லனுக்கு வாங்க. 100 ரூபாயை ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுட்டாரா? ஊரே க்யூவில் நின்று பார்த்துட்டாங்க எம்ஜிஆர் கொடுத்த 100 ரூபான்னு. இந்த காவல்துறைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவ்வளோ அழகாக நின்று கண்ணியத்தோடு கேட்குறாங்க கூட்டத்தை. நல்லா அவங்க இந்த 10 நாள் அவ்வளோ நல்ல. ஏன்னா நம்ம தரமான காவல்துறையை பாராட்டுறதே இல்லைங்க. இந்த சைலேந்திர பாபுன்னு ஒருத்தருங்க, அவரை நம்பி இன்னைக்கு ஒருத்தன் புரோட்டா கடை அப்பா வச்சிருக்கான். சைலேந்திர பாபுவை பார்த்தே IPS ஆஃபீஸராக ஆகிட்டேங்கிறான் ஒருத்தன்.
இறையன்பை பார்த்து நம்முடைய இட்லி சுட்டு விற்கிறவனுடைய பையன் மதுரையில கலெக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றானே, அப்ப தமிழ்நாட்டில் அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் பஞ்சமே இல்லை. அவர்களை அங்கீகரிப்பதற்குத்தான் பஞ்சம். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க, அவர்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும். யாரிடத்திலும் பாராட்டு பெறுவதற்காக நான் ஒருபோதும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என்னை பராசக்தி பார்த்துக் கொள்வாள் என்கின்ற திமிரும் கௌரவமும் எனக்கு உண்டு. அவர் கூப்பிட்டா நான் எங்க வேணா ஊர் கிராமத்துல எல்லாம் என்னை பேச வச்சிருக்காரு. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு பயண செலவுக்கு கொஞ்சம் பணமும் சாப்பிடுவதற்கு ஒரு புளியோதரை பொட்டலமும் இருந்தா போதும். நான் தான் எம்ஜிஆரை பத்தி பேசணும், ஏனென்றால் எனக்கு தெரியும் என்பதால் நான் நூற்றாண்டு விழாவில் பேசுகிறேன். இப்போ 100 ரூபா வாங்கிட்டாரா, வீட்டில் ஃப்ரேம் பண்ணிட்டாரா, கிராமமே வந்து பார்த்துருச்சா, காட்சியை கட் பண்ணுங்க. இந்த பையன் படிச்சுட்டான், +2 பாஸ் பண்ணிட்டான். 1200க்கு 1100 வச்சோம். ஏன்னா கிராம பாரதியை படிக்கணும், பாரதி படிச்சுக்கிட்டே இருடான்னா மனுஷனா ஆயிடுவோம். இப்போ காமராஜரை பற்றி படித்த போது நெகிழ்ந்து போனேன் நண்பர்களே. முதலமைச்சராக இருக்காரு. கமலஹாசனுடைய அப்பா சீனிவாசன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன்னா பெரியார் கூட்டத்தை கேட்க காமராஜர் போகும்போது ராமநாதபுரத்தில் சீனிவாசன் சார் வீட்டில் தான் காஃபி சாப்பிடுவாராம். எப்படி எப்படி அந்த படிப்பு தான் ஒத்துமையாக்கியிருக்காருல்ல. இந்த குன்றக்குடி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ இல்லை, பெரியவர். இந்த நாட்டில் எப்படிரா இருக்கணும், இந்த சண்டையெல்லாம் நடக்குதுல்ல, ஒரே வார்த்தை சொல்லுவார், நீ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்துவாயிரு, இஸ்லாமியனாயிரு, கிறிஸ்துவனாயிரு, வீதிக்குள்ளே வரும்போது இந்தியனாயிரு, உலகத்தை பார்க்கும்போது மனுஷனாயிரும்பார். அதனால தான் பெரியார் அவர் மடத்துக்குள்ளே போனார். இதெல்லாம் இந்த பூமியில் தாங்க நடந்தது. இந்த பூமி இன்னைக்கு நம்மளா கதை விடுறோம். மயிலாப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகும்போது இஸ்லாமியர்கள் பானகம் கொடுத்தாங்க இந்த வருஷம். அவர்களை நான் தொழுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லதை பேசுங்க மேடையில், நல்லதை சொல்லுங்க. சரி, ரைட். இந்த கூட்டத்தினுடைய கணம் கருதி இந்த செய்தியை சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் இன்னும் உலக இலக்கியம் தான் சொல்லணும்னு வந்தேன். ஆனால் காமராஜரை நம்ம சொல்லாமல் போயிட்டா இந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் போயிடும். இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர்ஸ். இந்த ஜீவான்னு ஒருத்தருங்க கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் வறுமையோடே இருந்திருக்காருங்க. அட திண்டுக்கல்ல கூட்டம் பேசிட்டு எக்மோரில் வந்து இறங்கியிருக்காரு. வந்த உடனே ஐயா மாதிரி இருந்த தோழர்கிட்ட வணக்கம், எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு இருக்காரு. அப்பெல்லாம் 13 மணி நேரம் பிரயாணம். அந்த தொண்டை கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு தலைவனை பார்த்து கேட்டிருக்கான், நேற்றுக்கு தான் பொதுக்கூட்டம் பேசுனீங்களே, 1117 ரூபா கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்களே, அதில் ஒரு டீ குடிக்க கூடாதான்னு. அதுக்கு இந்த ஜீவாங்கிற லூஸு எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு, இல்லைப்பா அது கட்சிக்கான காசே தவிர என் டீக்கான காசு இல்லையேன்னு இருக்காரு. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோடான்னு சொல்லி கடைசி வரைக்கும் குடிசையிலேயே இருந்து தன்மான தமிழனாக செத்து போனார் ஜீவா. மறந்துடக்கூடாது இவங்களெல்லாம். காமராஜரை மறக்க முடியுமா? அண்ணாவை மறக்க முடியுமா? ஜீவானந்தத்தை மறக்க முடியுமா? இந்த நாட்டினுடைய வாஞ்சிநாதனும் சுகதேவும் பகத்சிங்கும் ராஜகுருவும் கொடிகாத்த குமரனும் அடுத்த தலைமுறைக்கு வரலாறாய் இதயத்தில் பதிய வேண்டும். உலக இலக்கியம் தெரியணும், வரலாறு தெரியணும், புதினம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம மனுஷனா இருக்கணும். படிச்சுட்டா ஒரு பிள்ளை. உங்க வீட்டில் பெரியவங்க தயவு செய்து சாயந்தர நேரத்தில் வந்தோன்னு குழந்தைங்களோட 1/2 மணி நேரம் பேசுங்க. முதல்ல 1/2 மணி நேரம் பேசுங்க. இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுங்க. பிள்ளைங்களை எல்லா இடத்துக்கும் இந்த கண்காட்சிக்கு பிள்ளைகளை கூட்டி வந்த பெற்றோர்களுக்காக இன்னொரு கைத்தட்டு கொடுங்க. அவர்களை தொழுகின்றேன். ஏன்னா அவ்வளவு அக்கிரமம் இன்னைக்கு சமூகத்தில் நடக்குது. 1000 ஆசிரியரை கூட்டிட்டு வந்திருக்கேங்க போது என் இதயம் கனத்து போனது. எவ்வளவு பெரிய 1000 பேருக்கும் வவுச்சர் வாங்கி கொடுத்துருக்காருங்க. 1000 ரூபாய்க்கு புக்கு வாங்க. சரி, இப்ப காமராஜருக்கு வருவோம். சீனிவாசன் போய் சந்திரகாசன் இருக்கார்ல, அவருக்கு பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு பிரசிடென்சி காலேஜில் அப்ளிகேஷன் போட்டாங்க. மதர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு பேருங்க பிரசிடென்சி காலேஜுக்கு. சீட்டு கிடைக்கல. இப்போ காமராஜரை வந்து பார்த்துட்டு, ஐயா வணக்கம், என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கல, ஏன் என்ன ப்ராப்ளம்னாராம். இல்லை, ஒரு கிளாஸில் 12 பேர் தான் படிக்க முடியும், என் பிள்ளைக்கு இல்லைன்ட்டாங்க. அடுத்த வார்த்தை, ஆமாம் நீ என் ஃப்ரெண்டோட பிள்ளைகளுக்கெல்லாம் சீட்டு வாங்கி தர்றதுக்கு தான் என்னை சீஃப் மினிஸ்டராக வச்சுருக்காங்களா, முடியாது போன்ட்டார். இவர் வருத்தத்தோடு வெளியில் வந்ததுக்கப்புறம், இல்லை கை தட்டணும்னா தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அதையும் யோசிக்கிறாரு. காமராஜருக்கு கை தட்டினா ஒரு ரூபாயை கேட்க மாட்டான். நம்ம கை தட்டினா தான் காமராஜருக்கு, வேற யாரும் கேட்க மாட்டான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை காமராஜர், அவர் போயிட்டாரான்னு பாருன்னு இருக்காரு வைரவன்ட்ட.
அங்க ஒரு வைரவன் இருக்காரு. எங்கெல்லாம் நல்லது நடக்கும் அங்கெல்லாம் வைரவன் இருக்காருன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சோண்டு சொத்து வச்சிருக்கேன்டா, அதை விற்காம விட மாட்டியே அப்படிங்கிறார். ரொம்ப இப்படி நல்லவர்களை பாராட்டணும் தான். வேற என்ன? வைரவன் பார்த்துட்டு ஐயா சீனிவாசன் போயாச்சுன்னு போனை போட்டாராம். யாருக்கு? பிரசிடென்சி காலேஜ் பிரின்சிபலுக்கு. நடந்த உண்மை. அரு சங்கர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு காமராஜரை பற்றிய புத்தகம், படித்ததுனால தெரிஞ்சது. ஃபோனை பிரின்சிபால் தைரியமாக எடுத்திருக்காரு சீஃப் மினிஸ்டர் பேசும்போது. ஐயா வணக்கம். நீங்கள் எல்லாத்துக்கும் கைத்தட்டினா என்ன தான் பண்ணுறது? நான் அப்புறம் வணக்கம், நான் காலேஜ் பிரின்சிபால் பேசுகிறேன், நான் சீஃப் மினிஸ்டர் பேசுகிறேன். ஏன் 12 பேர் தான் சேர முடியுமா? ஐயா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியிலலாம் இந்த லேபரேட்டரியில் பிப்பட்டு பீருட்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அட் அ டயத்தில் அவங்க 12 பேர் தான் யூஸ் பண்ண முடியும். ஆஸ் பர் நாம்ஸு 12 பேர் தான் படிக்க முடியும்னு சீஃப் மினிஸ்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி பிரின்சிபல் ஃபோனை வச்சுட்டாரு. நீங்கள் கைத்தட்டினா நான் நல்லபடியாக வீட்டுக்கு போக வேண்டாம். திருப்பியும் சீஃப் மினிஸ்டர் சும்மா இல்லாமல் ஃபோனை போட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ யாரோ ஒரு முதலியார் தான் அப்போ அதில் எழுதியிருக்காரு. அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இந்தியாவிலேயே நான் பார்த்தது இல்லையா. பயங்கர வெற்றி. நல்லா கைத்தட்டுங்க அவங்களுக்கெல்லாம். படித்த இதான் தெரியுதா, படித்தவங்க சபையில் பேசும்போது எப்படி எப்படி பாருங்க, அப்படி அள்ளி ஒப்பிக்கிறீங்களே. இப்போ வைஸ் சான்சலர் ஃபோனை எடுத்துட்டாரு. ஏன் இல்லை, சிண்டிகேட்டு செனட்டு 12 பேருக்கு தான் பர்மிஷன் வச்சுட்டாரு அவரும் ஃபோனை. அதுக்கப்புறம் கல்வி அமைச்சரை கூப்பிட்டுருக்காரு. அவர் வந்திருக்காரு. என்னையா இதெல்லாம் இப்படி ப்ராப்ளமாக இருக்கே, பார்க்கலையா? இல்லையா எனக்கு தெரியல, 12 பேர் தான் படிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி போ நான் பார்த்துக்கிறேன்னு இருக்காரு. இந்த ரெட்டை கதவை திறந்து அவர் வந்தோடனே இங்கே வா அப்படின்னு இருக்காரு. வந்திருக்காரு. நாளைக்கு சரியா 1 மணிக்கு 10 பேரோட உன் வீட்டுக்கு சாப்பிட வரேன், ஏற்பாடு பண்ணிடுவியான் இருக்காரு. அடுத்த வார்த்தை கல்வி அமைச்சர், அவசியம் வாங்க ஏற்பாடு பண்ணிடுறேன்ட்டார். காமராஜர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுனா ஏற்பாடு பண்ணாமே வரேன்ட்டார். திருப்பியும் கதவை திறந்தோன்னே இங்கே வா. எத்தனை மணிக்கு வருவேன்? 1 மணிக்கு. எத்தனை பேரோட வருவேன்? 10 பேரோட. 20 பேரா வந்துட்டேன், என்ன பண்ணுவேன்னு இருக்காரு. ஐயா இல்லை 20 பேரோட வந்துட்டேன் என்ன பண்ணுவேன்? இல்லை 10 பேருக்கு போட்டுட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் பாத்திரத்தை கழுவி சமைச்சு போட்டுருவேன். ஐயா ஏண்டா சமைச்ச பாத்திரத்தையே கழுவினா இன்னொரு 10 பேருக்கு பயன்படுத்துகிற மாதிரி இந்த பிப்பட்டு பீருட்டு எக்யூப்மெண்ட்ஸை இன்னொரு தடவை கழுவிட்டா ஷிஃப்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சா இன்னும் 12 பேர் படிக்கலாமே, ஏண்டா உனக்கு தெரியலன்னு இருக்காரு. நல்ல வேளை காமராஜர் MBA படிக்கலை. நீங்கள் கை தட்டுறது எனக்கு இல்லை, காமராஜருக்கு. தட்டுறதுன்னா நல்லா தட்டுங்க, கேட்கட்டும். ஏன்னா இத்தனை பேருடைய கல்வி கண்ணை திறந்தவர். அடுத்த வார்த்தை சீனிவாசனுக்கு அடித்தார். இன்னும் 12 பேர் படிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே உன் பையன் தகுதியாக இருந்தால் சேர்த்துப்பாங்க. இப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் நான் காமராஜராக முடியாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகள் அறிவாளி ஆகுவதற்கு படிக்க செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.